வீடியோவை பார்த்துட்டு இருக்க கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகுது, தீய பலன்கள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி விடுபடலாம், என்னென்ன பரிகாரம் அப்படின்றத வாங்க நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வரக்கூடிய நாட்களானது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மிகச்சிறந்த நாட்களாக அமைய போகுது. அவங்களுக்கு தொழிலிருந்து வேலைகள்லேருந்து அவங்களோட வரவு செலவில் இருந்து சேமிப்பில் இருந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த மனக்குழப்பம், மன அழுத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் வந்து மனதளவில் நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்துச்சுனாலே வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே அனுசரணையாக போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் மேம்படுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா முன்கோபம். அதாவது முன்கோபம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை கட்டுப்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி மேம்படலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் பற்றி கன்னிராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கியம் வகையில் கன்னிராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன வகையில் வந்து தலைவலிகள் வரலாம். அந்த தலைவலியை போக்கணும் அப்படின்னா நிம்மதியான தூக்கமும் சரியான உணவு முறையும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதுலேருந்து நீங்கள் வெளிப்படலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தை நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நிறைவேற்றுவீங்க. அதாவது வண்டி வாகனம் வாங்கணும், வீடு கட்டணும்னு இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் அதை வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கன்னிராசிக்காரங்க குறிப்பாக நீங்கள் வந்து முன்கோபக்காரராகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தில் சின்ன சின்னதாக பயம் இருக்கும். அதாவது இந்த விஷயத்தில் நம்ம செய்யலாமா, செய்யக்கூடாதா, இதை செஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு உறவினர்களை பற்றி நீங்கள் வந்து நினச்சி பார்ப்பீங்க. அதனாலேயே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் உங்களோட தனித்தன்மையை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்கள் அதை சரி பண்ணி நீங்கள் வந்து கன்னிராசிக்காரங்களாக ஒரு உயர்ந்து ஒரு இடத்துல நிற்பீங்க. அதாவது உங்களோட பேச்சுக்கு வந்து மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் அமைய போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி போட்டித் தேர்வுகள்லையோ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லையோ தோல்வி பெற்றிருந்தாங்கன்னா கன்னிராசிக்கார மாணவ மாணவிகள் வந்து நிச்சயம் அந்த வரக்கூடிய மறுதேர்வில் வந்து வெற்றி பெற்று அவங்களோட சிந்தனை வந்து படிப்பில் நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். குடும்ப வகையில் பார்க்க போகும்போது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும், போகிற வர இடத்துல மரியாதையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நினச்சி கவலைப்பட்டு இருந்த ஒரு சில விஷயம் படிப்படியாக குறையும். படிப்படியாக குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இதுக்கு மேலே வரப்போகிறது இருந்துச்சுன்னா அது வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தால் நீங்களே அதை தகர்த்து எறிஞ்சிருவீங்க. தொழில் வகையில் பார்க்க போகும்போது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்து அலுவலகத்தில் நடக்கும். அதை வந்து பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்கள் வேலையை பொறுப்பாக செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்து அதுக்குண்டான மதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பணவரவு இந்த வந்து சீராக இருக்கும். வேலை தேட அலைஞ்சிட்ருக்கவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஒரு வேலை வந்து கிடைக்கும். திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி இல்லைனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கணவன் மனைவி உங்களுக்கு வந்து அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் வந்து குடும்பத்தில் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தை சீராக வச்சுக்கணுன்னா அது உங்களோட மனநிலை வந்து முக்கியமாக கவனமாக இருக்கணும். அதாவது அதை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மன அமைதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா உங்களோட தொழிலில் வந்து சுத்தம் இருக்கும். முக்கியமாக நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பயம், கவலை, மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் வேணும், சரியான உணவு வேணும். இந்த மாதிரி நாம் கவனமாக பார்த்து வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தில் முன்னேறலாம். அது மட்டும் இல்லாமல் முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சில விஷயத்தில் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் முதலீடு செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பாக அமைய போகுதுங்க. அதாவது நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து கவனமாக முதலீடு செய்யணும். ஏன்னா முதலீடு செய்யும் போது எடுத்தோம் கவுத்தோம் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அதில் வந்து நஷ்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் முதலீடு செஞ்சுட்டு அதில் வருத்தப்படுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. முதலீடு செய்யும் போது உங்களுக்கு முன்னாடி அதாவது உங்களுக்கு சீனியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா மற்றவங்களோட ஆலோசனையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட புத்திக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யாமல் அதாவது அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சு செய்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க. அதனால் அதை வந்து பார்த்து கவனமாக செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே முக்கியமாக அமைய போகுது.
வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு முருகன் அப்படின்னா ரொம்ப பிரியமாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா வாரத்தில் 1 நாள் 2 நாளோ முருகனுக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது, உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது, முருகனுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறது, முக்கியமான நாட்களில் முருகனுக்கு எதாவது பணிவிடை செய்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு போகிற பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது உதவி செய்ய முடியுமா, பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். பென்சில், பேனா, நோட் புக் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு இல்லாதவங்க, ரோட்டில் ரொம்ப நாளாக வந்து பட்னியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி உதவி செய்யலாம். உங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல விஷயமா அமையப்போகுது. உங்களுக்கு வந்து பெரிய மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் தரும். அது மட்டும் இல்லாமல் காதல் திருமணம் செய்யணும்னு நினச்சிட்ருக்கவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக உங்களோட வீட்டின் சம்மதத்துப்படி உங்களுக்கு வந்து காதல் திருமணம் நடக்கும். நீங்கள் நினச்சவங்கள நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குடைய வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு அமையப்போகுதுங்க. அதாவது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு தீமைகள் இருந்தாலும், ஒரு சில தீமைகள் இருந்தாலும் அதுலேருந்து வெளிப்படுறதுக்குடையான பரிகாரங்களும் இருக்குது. ஒரு சில தீமைகள் என்னன்னு பார்த்தோம்னா, அதுதாங்க நம்ம முன்னரே சொன்ன மாதிரி சின்ன சின்ன உடம்பு வலி, தலைவலி, இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில சிக்கல் வரும். அதுலேருந்து நீங்கள் பார்த்து கவனமாக வெளியே வர்றது தான் உங்களோட திறமை இருக்குது. கன்னிராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சிலருக்கு என்னென்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு தெரியாமல் ஒரு சிலர் விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா, அவங்க அதை யோசிக்காமல் செஞ்சுட்டாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதனால் எந்த விஷயத்தில் இறங்குற மாதிரி இருந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து அந்த விஷயத்தை முடிவெடுங்க. அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துங்க. உங்களோட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கையில் இருக்கும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிற கன்னிராசிக்காரங்க எல்லாமே பொறுப்புணர்வோடு செயல்படணுங்க. அதாவது போகிற வர இடத்துலையோ, வேலை செய்கிற இடத்துலையோ, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல உங்களோட புத்திக்கு என்ன தோணுதோ அதை பேசாமல் நீங்கள் என்ன யோசித்து உங்களுக்கு என்ன தோணுதோ அது சரியான விஷயத்தை மட்டும் பேசுங்க. அனாவசியமான வார்த்தைகளை வந்து தவிர்த்துக்கோங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சு நடைப்பயிற்சி, யோகா இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகளும் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன அமைதியோடு இருங்க. மன அலைச்சல் வந்து கொடுக்க வேணாம். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருந்துச்சுன்னா வேலைப்பளுவெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு நிம்மதியான உறக்கமும் உணவும் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையில் உடல்நலம் வந்து எந்தவித குறையும் வைக்காதுங்க. தண்ணீர் நிறையா குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. முக்கியமாக கன்னிராசிக்காரங்க எல்லாமே அமைதியோடு இருக்கணும். மன அமைதி வந்து முக்கியமாக தேவை. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இந்த மாதிரி மன அழுத்தத்தினாலேயே ஆளாகி ஒரு சிலர் வந்து அவங்களோட வேலைகளில் கோட்டை விடுவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் பொருள் வாங்கணும், வாகனம் வாங்கணும், கொடுத்த கடனை அடைக்கணும். முக்கியமாக கடன் கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கழுத்தை நெரிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கொடுத்த கடனையும் வாங்கிடுவீங்க. நீங்கள் வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அமைய போகுது. உங்களோட ராசியில் வந்து நல்ல வித மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. இது வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த மன அழுத்தமோ, மனக்கசப்போ, மன கஷ்டமோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா அமைய போகுதுங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. முக்கியமாக பெண்களுக்கு வந்து கன்னிராசிக்கார பெண்களுக்கு நல்ல ஒரு அமோகமான பலன்களை வந்து கொடுக்க போகிறது வந்து கன்னிராசி வந்து அமைய போகுது. ஏன்னா போகிற இடத்துல பெண்களுக்கு மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தவறாக நடந்துக்கிறதுக்கு யாராவது பார்த்துருந்தாங்களோ, இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது தவறு நடந்திருந்தாலோ அதுலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட சுயமரியாதையும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இருக்க போகுது. அதாவது பெண்கள் வந்து தலை நிமிர்ந்து வெளியே போகலாம். பெண்கள் தான் வீட்டை வந்து காப்பாற்றுற பெண்கள் இந்த மாதிரி இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்க பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா அதாவது வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வரக்கூடிய நாட்கள் வந்து அமைய போகிறதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாங்க. வீடியோ பார்த்துட்ருக்க கன்னிராசிக்காரங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ராசி மற்றும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.